அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான தகவலை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த மாநில அளவுல சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல்ல சில நேரங்கள நம்ம கவனிச்சிருப்போம். அது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்காது அப்படின்னு ஒரு ஒரு கருத்து நிலவும். அப்போ அவர்களை பின்பற்றுகிற நபர்களா இருக்கட்டும், அவர்களுடைய ரசிகர்களா இருக்கட்டும், அவர்களுடைய படையா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பயங்கரமா கூச்சலிடுவாங்க, சத்தம் போடுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, "என் தலைவன வந்து கட்சி ஏமாத்திருச்சு. என் தலைவனுக்கு வந்து கட்சி வாய்ப்பு தரல." இப்படிலாம் சொல்லுவாங்க. பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா, ஒரு விஷயமும் நடந்திருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. அதாவது சம்மந்தப்பட்ட அந்த நபர் கட்சிக்கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம்னா, வாக்கரசியல் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு நான் போட்டியிட மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு பதவி தேவையில்லை. என்ன வேணும் அப்போ? எனக்கு பாராளுமன்றத்தில மக்களவையில இடம் வேண்டாம். மாநிலங்களவை உறுப்பினரா எனக்கு அந்த பதவி வேண்டும். அதற்கான வாய்ப்பு வேண்டும்னு கேட்பாங்க. இப்போ இதில என்ன நுணுக்கம் இருக்கு? அதாவது கவனிங்க, சட்டமன்ற தேர்தல்ல இப்போ அங்க ஆட்சி கவுந்தாலும், ஆட்சி இருந்தாலும், ஆட்சி கவுந்துச்சுன்னா அவங்களுக்கு பதவி போயிரும். அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியது தான். அடுத்து புது தேர்தல் நடக்கணும். புரியுதுங்களா? இல்லன்னா அடுத்து யாருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கோ, அவங்க ஆட்சி அமைப்பாங்க. இப்போ பாராளுமன்றத்துக்கு வாங்க, 2 அவைகள் இருக்கு. மக்களவை, மாநிலங்களவை. மக்களவை ஆங்கிலத்தில ஹவுஸ் ஆஃப் த பீப்பிள், ஹிந்தியில லோக்சபான்னு சொல்லுவாங்க. இந்த மாநிலங்களவையை ஆங்கிலத்தில் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஹிந்தியில் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க எல்லாம் என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு மக்களவையிலலாம் உறுப்பினர் வேண்டாம். ஏன்? மக்களவையிலையும் ஆட்சிக்கு வந்தால் முடிஞ்சது, அடுத்து புது தேர்தல் வரணும். இல்லை என்றால் யாருக்கு அதிகபட்ச அந்த மெஜாரிட்டி இருக்கோ, பெரும்பான்மை இருக்கோ, அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அவங்களுக்கு கவுந்துச்சுன்னா கவுந்தது தான். ஆனால் ராஜ்யசபாவோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸோ மாநிலங்களவையோ அப்படி இல்லை. 6 வருடத்திற்கு நிரந்தர பொறுப்பு பதவி. யார் இருந்தாலும், யார் ஆட்சியில் இல்லைனாலும் அவங்களுக்கு 6 வருஷம் நிரந்தர பதவி. அதனால் நிறைய பேர் கவனிங்க, கட்சிகளிடத்தில் எனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்பு தான் வேணும். அதற்கான தேர்தலில் தான் என்ன நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க, ஐயோ வாய்ப்பு தரல, வாய்ப்பு தரல, வாய்ப்பு தரலன்னு சொல்லி அப்படியே ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தான் வேணும். 6 வருஷம் நிரந்தரமாக நான் அங்கே இருக்கணும். இது வந்து நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம பார்வையில் என்ன நினைக்கிறோம், இவங்களுக்கு வாய்ப்பு தரல, இவங்கள அந்த கட்சி ஏமாத்திருச்சு அப்படிலாம் நம்ம நினைக்கலாம், நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் அவங்க இது கேட்கவே இல்லை. அவங்க கேட்குறது மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தான். இதை கவனிங்க. இது இப்போ தான் தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பெட்டியில், கருத்து பெட்டியில் உங்களுடைய தகவலை சொல்லுங்கள், தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.